பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மாதத்தில் முதல் 4 நாள்ல இருந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு உன்னத மாதம் அப்படின்னு சொல்லிடலாங்க. கடந்த காலகட்டங்களில் வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள்லையும் சரி, உங்களுடைய முயற்சிகள் அமைப்புகள்லையும் சரி, புதன் வலு இழந்துட்டாரு, உங்களுடைய ராசிநாதன் வலு இழந்துட்டாரு அப்படின்னாலேயே முயற்சிகள் பலிக்காம போகுங்க. எதில் எங்கே இறங்கி ஒரு விஷயத்த போகிறீங்களோ 100 தடவை பயணம் பண்ணி ஒரு முயற்சி பண்ணாலும் அது கை கெட்டி வாய் கெட்டாத நிலையில் இருக்கும்ல. இந்த தன்மைகள் படிப்படியாக விலகக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு தான் போறாரு, அப்படி ஒரு பெரிய அமைப்புகள் இல்லை. கூடுதலாக அவர் நீச்சனுடைய வீட்டுக்கு வராரு அப்படின்ற மாதிரி ஒரு பலவீன அமைப்பு தான். ஆனாலும் அவர் ஸ்தம்பன நிலையில் ராகு சனியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கொடூரமான அமைப்புகளில் இல்லாத தன்மை ஒரு அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த மாதத்தில் என்ன இருக்கும்? இயல்புக்கு மீறிய சற்று பயணங்கள் இருக்கும், சற்று வெளியே போவீங்க வருவீங்க, வருமானத்துக்கான ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், ஒரு சில விஷயங்களில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தேவையில்லாத அறிமுகங்கள், தேவையில்லாத நண்பர்களுடைய தொடக்கங்கள், நீங்களே பிடிவாதமாக யாரோட சேர்ந்து எதனை பண்ணக்கூடாது, அதில் இருக்கிற காசெல்லாம் கொண்டு வலிச்சு போடக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிடிவாதமாக சில முடிவுகள் எடுத்து அதன் மூலியமான விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. கூடுதலாக தந்தை வழியில் உங்களுக்கு விரயங்கள் இருக்குங்க. சூரியனை சனி பார்த்து அவரே விரையாதிபதியாக இருக்கக்கூடிய அமைப்பு, 9ஆம் இடத்துல வராரு என்றக்கூடிய அமைப்புகளில் தந்தை வழியில் விரயம் இருக்கக்கூடிய அமைப்பு. தந்தையால் விரயம், தந்தை சம்பந்தப்படுற விஷயங்கள் விரயம், தந்தை சொத்துக்கள் விரயம்ன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. எதிலும் யாரையும் இயல்பாக நம்பாமல் இருக்கிறது ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன, 8ஆம் இடத்துல ராசிநாதன் புத்திசாலியாக இருந்து வரும்பொழுது அப்படியே ஒரு மாதிரி கிரிமினலாவது யோசிச்சு அப்படியே அதுலேருந்து விடுபட்டு வரக்கூடிய அமைப்பு, திட்டமிட்டதை திட்டமிட்டபடியே செயல்படுத்தக்கூடிய அமைப்புன்ற மாதிரியான உடனுக்குடன் ஒரு விஷயத்தை யோசித்து சரி பண்ணிடக்கூடிய அமைப்புன்ற மாதிரி விஷயம் பண்ணிடலாங்க. புதிய தொழில் அமைப்புகளில் தொடக்கம் இருக்கும், தொழிலிட வேறுபாடுகள் இருக்கும், தொழில் மாற்றங்கள் இருக்கும். எல்லாம் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருந்தாலும் கூட யாருக்கும் வாக்கு கொடுக்க தேவையில்லாத அமைப்பாக இந்த மாதம் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான விஷயங்களில் அகலக்கால் வைக்க தேவையில்லாத மாதமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்லாம் கடுமையான நெகட்டிவ் வரும் இந்த மாதத்தில், அதில் அகலக்கால் வைக்காதீங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மாதத்தினுடைய சிறப்பு தன்மை என்னன்னாக்கா, ராகு கேது பயிற்சிகள் மே 18ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு ராகு வர்றது நல்லது. சுபகடன் வரும், பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான மேம்பாடு அமைப்புகள் இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவுகளில் அப்படியே சின்ன சின்ன பிணக்குகள் வரும், தேவையில்லாத சண்டைகள் வரும், உறவுகளில் சின்ன சின்ன ஒரு உட்பூசல்கள் வர தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்கள் இப்பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளை தயவு செய்து மனம் விட்டு பேசி தீர்த்துக்கிறது நல்லது, கணவன் மனைவியோ காதலர்கள் அமைப்புகளில். ஏன்னா இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அடுத்தடுத்து மிகப்பெரிய பூதாகாரமாக வெடிக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான தன்மையில் இருக்கும். தயவு செய்து குடும்பத்தில் 3வது நபரையும் தலையிட வேணாம். கூடவே இப்போ தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் காசை போடுறேன், அதில் போடுறேன், இதில் போடுறேன், நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன்ற மாதிரியான எண்ணங்கள் வந்ததுன்னா தயவு செய்து பிறந்த ஜாதகத்தை ஒரு அலசி உங்களுக்கு தொழில் இப்போ வருமா? ஏன்னா பிரச்சனையோடு சேர்ந்து விளிம்பில் அப்படியே இருக்கிறீங்க, அஷ்டம சனியோட தொடக்க அமைப்புகளில் இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய அறிமுகங்கள், வரக்கூடிய காதல்களால் தான் அடுத்தடுத்து சரியில்லாத சாதகம் இல்லாத தன்மை வரும். இதில் சற்று கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு படிப்பில் டைவர்ஷன் வருங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நோய் வர்றது, இல்லை விளையாட்டு மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் வர்றது, ஃபோனில் ஆர்வம் வர்றது, ஃபோனில் கேம் விளாட்றேன், ஃபோனில் யூடியூப்பில் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறேன், இது மாதிரியான உங்களுடைய படிப்புகள் இருக்கக்கூடிய நல்ல தன்மையை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது டைவர்ஷன் அது இதுன்னு வரும். இதில் சற்று கவனமாக இருங்க. ஒட்டுமொத்தமாக இந்த மே மாதம் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் அடித்தாலும் ஒரு பக்கம் எதனையும் பிடித்து கொள்ளக்கூடிய அமைப்புகளில் 6-11ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல ராகு வரக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்துல செவ்வாய் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாள் மே 24 மே 26ஆம் தேதி வரை அப்படின்றதுனால இந்த நாட்களில் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களோ ஒரு புதிய தொடக்கங்களோ திருமணம் மாதிரியான சுபகாரியங்களில் அந்த நாட்களில் தவிர்த்துக்கிறது இன்னும் இந்த மாதத்தினுடைய நட்பலன்களை மேன்மையாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய மாதமாகவே நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 2025 நிச்சயமாக இருக்கும்.